சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ரொம்ப அருமையான பாடல்களோடு நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் யாரோட பாடல்களை நம்ம கேட்க போகிறோம்? டிஎம்எஸ் அண்ட் பி சுஷீலா. இந்த 2 பேர் தமிழ் சினிமாவோட இசை வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர்கள். மதுரையில் பிறந்த ஒருத்தரும் ஆந்திராவில் பிறந்த ஒருத்தங்களும் திடீர்னு எங்கேருந்தோ இசைத்துறையில் ஐக்கியமாகி கிட்டத்தட்ட 15 வருஷம் கண்டினியூஸாக ஒரு எவர்கிரீன் ஹிட் காம்பினேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் டிஎம்எஸ் அண்ட் பி சுஷீலா. இந்த 2 எவர்கிரீன் ஜோடி, திரைக்கு பின்னாடி ஒரு பாடகர்களாக இந்த 2 பேரும் அட்டகாசமான ஒரு ஜோடியாக இருந்தாங்க. 15 வருஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக எத்தனையோ 1000 ஹிட் பாடல்களை தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்கள்லாம் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதில் அநேகமாக ஒரு 10 பாட்டு கேட்டோன்னா நிச்சயமாக இவங்களோடது ஒரு 5 அல்லது 6 பாட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஎம்எஸ் அண்ட் பி சுஷீலா பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சின்ன கதைகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த கதைகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், எப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் பி சுஷீலா அவங்க செலக்ட் ஆனதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அன்பே வா படத்திற்காக பி சுஷீலா மற்றும் டிஎம்எஸ் பாடியது. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் ராஜாவின் பார்வை. ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ. அழகினை வடித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம், தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம்.
தாயின் வடிவில் பார்த்ததும் இன்று தலைவனை அழைத்தேன், தனிமையை சொன்னேன், தழுவிட கொலைத்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் டிஎம்எஸ்பி சுஷீலா ஹிட்ஸ். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆளப் பிறந்தாயடா, புவி ஆளப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா. மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கதை சொல்லவா,
பிரித்த கதை சொல்லவா? கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ கேட்டு முடித்த பாடல் பாசமலர் படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் மலர்ந்து மலராத அப்படின்ற ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். பாசமலர் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத படம். எப்படி இந்த பாசமலர் அப்படின்ற படம் சிவாஜி, ஜெமினி, சாவித்ரிக்கு கரியரில் ஒரு பிரேக் கொடுத்துச்சோ, அதே போல தான் டிஎம்எஸ் அண்ட் பி சுஷீலா இவங்களுக்கும் இந்த படத்தில் இருந்த ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்கள் மூலமாக இவங்களோட கரியருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடச்சிச்சு. சரி, டிஎம்எஸ் இவரோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டால் இவர் மதுரையில் சௌராஷ்டிரா குடும்பத்தில் பிறந்தவர். மதுரையில் சின்ன வயசுலேருந்தே இசை மேலே அந்த அளவுக்கு ஆர்வம். 7 கட்டை 8 கட்டையில் இந்த ஸ்டேஜிலெல்லாம் வந்து அட்டகாசமாக பாடுவார். இவருக்கு தமிழ் சினிமாவில் பாடணும், ஒரு பெரிய பாடகர் ஆகணும் அப்படின்னு ஒரு தீராத ஆர்வம் இருந்துச்சு. அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தார். இருந்தாலும் உன்னுடைய குரல் சினிமாவிற்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதனால் மனசு உடைஞ்சு போனவர் ஆல் இண்டியா ரேடியோலெல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு, பக்தி பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு, மேடை கச்சேரிகள் பாடிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. முதல்ல போயிருக்கிறாரு, எஸ்.எம். சுப்பையா நாயுடு கிட்ட போயிருக்கிறாரு. பார்த்துட்டு உன்னோட குரல் நல்லா இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாடியிருந்தவர் ஜி ராமநாதன். இவர் தான் சிவாஜி கணேசனுக்கு பெரும்பான்மையான பாடல்கள் எல்லாமே பின்னணி பாடகர்களாக இருந்திருக்கிறாரு. முதன்முறையாக ஜி ராமநாதனை விட்டுட்டு டிஎம்எஸ்ஸை போடலாம், புதுசாக வந்திருக்கிறாரு டிஎம்எஸ் அப்படின்ட்டு சிவாஜி கிட்ட சொன்ன உடனே, இல்லை இவர் நமக்கு சரிப்பட்டு வருவாரா, என்னோட குரலுக்கு இவர் குரல் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையோடு தான் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் சரி ஓகே, ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, தேவையில்லைன்னா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது டிஎம்எஸ் வந்து பின்னணி குரலில் பாடியிருக்கிறாரு. பாட்டு கேட்டு முடித்த உடனே நம்ம சிவாஜி இனிமேல் எல்லா படத்துக்கும் இவரையே யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டிஎம்எஸ் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டார். டிஎம்எஸோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது இப்படித்தான். அடுத்ததாக 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். பாலும் பழமும் இந்த படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் நான் பேச நினைப்பதெல்லாம். அதைத் தொடர்ந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பச்சை கிளி. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் தேயாக வேண்டும், நீயாக வேண்டும்.
கண்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடல்கள். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நெற்றை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனியோ. தோகை மேனி என்று அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு. அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ, அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பொன்பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல, நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல. கை தொட்டாட காலம் நேரம் போக போக உண்டு, கண் பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி இன்று. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. கூடம் தனில் பாடம் பெறும் காலங்கள் சுவையல்லவோ, பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனியோ.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடித்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது. எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில் பச்சை கிளி முத்துச்சரம். டிஎம்எஸ் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படின்றத இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம். இப்போ பி சுஷீலாமா எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஆந்திராவில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பி சுஷீலாமா. சின்ன வயசில் அவங்களுக்கு அதாவது பாடல் ஆடல் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்பா ஒரு பெரிய ஆஃபீஸர், அம்மா ஒரு ஹோம் மேக்கர். குழந்தை மேலே இருந்த ஆர்வம், குழந்தை பாடணும் அப்படின்ற ஆர்வத்தில் அவங்கள சின்ன வயதிலேயே வந்து கர்நாடக இசையை கற்றுக்கிறதுக்கு விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்நாடக இசை மேலே இருந்த ஆர்வத்தில் பி சுஷீலாமா தனக்கு இசைத்துறையில் தான் போகணும் அப்படின்னு ஒரு பாயிண்டில் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது வீட்டில் இருந்தவங்களாம் நம்ம குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசித்தாலும் பி சுஷீலாமாவோட அப்பா இல்லை, அவள் ஆசைப்படுறா, அதனால் கண்டிப்பாக அதுக்கே போகட்டும் அப்படின்னு வந்து ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பாடியிருக்கிறாங்க. எடுத்த உடனே சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஆந்திராவில் மிகப்பெரிய இசையமைப்பாளர் பாடகராக இருக்கிற கண்டசாலா தன்னுடைய புது படத்துக்கு ஒரு புது பாடகியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆல் இண்டியா ரேடியோ கிட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட யாராவது பாடகர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு 15 இசைத்தட்டுகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க குரல் தேர்வு மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம கண்டசாலா அந்த 15 இசைத்தட்டுகளையும் கேட்குறாரு. அதிலிருந்து சூஸ் பண்ண ஒருத்தங்க தான் பி சுஷீலா. இப்படி தான் தெலுங்கு சினிமா உள்ள நுழையிறாங்க. அதற்கு பிறகு தெலுங்கு சினிமாவில் பாடல்கள்லாம் பாட ஆரம்பிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் வந்தாங்க. இப்படி தான் பி சுஷீலாமா தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் வந்தாங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் இரு வல்லவர்கள். இந்த படத்திற்காக பி சுஷீலா மற்றும் டிஎம்எஸ் பாடியது. வேதா அவர்களின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் நான் மலரோடு. இதைத் தொடர்ந்து பலே பாண்டியா படத்திற்காக அத்திக்காய் காய் காய். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான்
எவர்கிரீன் ஜோடி டிஎம்எஸ் பி சுஷீலா ஹிட்ஸ். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. காயானாலும் என்னுடங்காயாகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிறமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய். உருவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. கொற்றவரை காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறது டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள். 1958-59 வாக்கில் இவர்களுடைய திரைப்பயணம் பார்த்தீங்கன்னா 1975 வரைக்கும் ஒன்றா சுமார் 1000 பாடல்களுக்கு நெருக்கி பாடியிருக்கிறாங்க. கேவி மகாதேவன், MS விஸ்வநாதன், வேதா, குமார், இப்படி அந்த காலத்தில் இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லார்கிட்டையும் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு.
அது மட்டும் இல்லாமல் சிவாஜி, எம்ஜிஆர் இந்த 2 பேருக்கும் முக்கியமான பின்னணி குரலாக இருந்தவர் டிஎம்எஸ். அதே போல் அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹீரோயின்களாக விளங்கிய சரோஜா தேவி, சாவித்ரி, பத்மினி, ஜெயலலிதா இவங்க எல்லாருக்கும் பின்னணி குரலாக விளங்கியவங்க பி சுஷீலா. இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் கண்டசாலா அண்ட் பி சுஷீலா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருந்தாங்க. அதே போல் கன்னடாவில் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இந்த 2 ஜோடியும் மிக பிரபலமான ஒரு ஜோடியாக விளங்குச்சு. இப்படி தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா மற்றும் கன்னட சினிமாலையும் பி சுஷீலா ஒரு சூப்பர் ஹிட் பாடகராக இருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல்கள் 2 சூப்பர் ஹிட் பாடல்கள். வியட்நாம் வீடு படத்திற்காக பி சுஷீலா மற்றும் டிஎம்எஸ் பாடியது, கேவி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாலக்காட்டுக்கு பக்கத்திலே. அதைத் தொடர்ந்து 1000 ஒருவன் படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் நானமோ. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாண்டி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாண்டி ராஜா. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்டு பார்த்தா போதும் அம்மாமி பாடி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் டிஎம்எஸ்பி சுஷீலா ஹிட்ஸ்.
நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ 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 இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது அது காலங்கள் மாறினும் மாறாதது ஆடவர் கைகளில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது அது இது நாணமோ இன்னும் நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா இவங்க ரெண்டு பேரோட கரியர்லேயும் மிக முக்கியமான ஒரு ஆட்களாக விளங்கியவர்கள் ரெண்டு இசையமைப்பாளர்கள். ஒன்று பி சுஷீலாவுக்கு அங்கே ஆந்திராவில் கண்டசாலா, தெலுங்குல கண்டசாலா. அதே போல் தமிழில் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா ரெண்டு பேருக்கு மிக முக்கியமான ஒரு ஆசானாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், கேவி மகாதேவன் மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன். இவங்க ரெண்டு பேர் மேலேயும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி வச்சுருந்தாங்க, ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. எப்போ இவங்க ரெக்கார்டிங் போனாலும் இந்த ரெண்டு இசையமைப்பாளர்களோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் இவங்க பாடவே ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேரும் அநேக பாடல்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பாடியிருக்கிறாங்க. பொதுவாக சினிமாவில் அந்த காலத்தில் முதல்ல ஆண் பாடகரை பாடட்டும், அதுக்கப்புறம் பெண் பாடகரோ இல்லை யார் அவைலபிளாக இருக்கிறவங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாடியிருப்பாங்க. இப்போல்லாம் அந்த வசதி வந்துருச்சு. ஆனால் முன்னாடி அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்லாததுனால ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தான் கூட இருந்து தான் பாடணும் அப்படின்ற கட்டாயத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா தான் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். இப்போ நம்ம அடுத்த சூப்பரான ரெண்டு பாட்டை கேட்க போகிறோம். இரு மலர்கள் படத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். இதை பாடியவர்கள் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா, எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா குழுவினர் பாடியது. எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில் அழகிய தமிழ் மகள் இவள்.
நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வளரும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ, மெய் மறக்க கண்மயக்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ. நீ கொடுத்த நிழல் இருக்க பெண்மை ஊஞ்சலாட வருமோ, ஒருவனுக்கு தருவதற்கு என்றே என்றும் இந்த மனமோ. மலர்கள் ஒன்று சேரும், மாலையாக மாறும், நெஞ்சை நிற்க நினைவி நிற்க கண்களோடு கதை கூறும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடல்கள். மாணிப்பொன் தேர் கொண்டு மாணிக்கச் சிலையன்று வந்தாய் நின்றாய் இங்கே. காணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தேன் அங்கே. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். நீலவிழிப் பந்தல், நீ இருக்கும் மேடை, கோலமிடும் ஆசை, தூதுவிடும் ஜாடை. இளமையில் இனியது சுகம், இதை பெறுவதில் பலவித ரகம். இந்த அனுபவம் தனியொரு விதம், மலரும் வளரும் பல நாள் தொடரும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். பாலில் விழும் பழம் எனும் போதை பெறும் இளம் மனம், பாலில் விழும் பழம் எனும் போதை பெறும் இளம் மனம். அள்ளத்தான் அள்ளிக் கொள்ளத்தான். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும், காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும், காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும், மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான். கொடியிடை விளைவது கனி, இந்த கனி இடை விளைவது சூ
தமிழ் மகன் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். பாடல் பெரும் கவிக்குயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா. மழை தரும் முகில் என குழல் நல்ல இசை தரும் குழல் என குரல் உயிர் சிலை என உலவிடும் உடல் நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பொதுவான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் தாய்மொழி தமிழ் கிடையாது. அதாவது டிஎம்எஸ்க்கு சௌராஷ்டிரா தான் அவருடைய வீட்டிலையோ இல்லை அவர் குடும்பத்திலையோ பேசுகிற ஒரு தாய்மொழி. அதே போல் பி சுஷீலா அம்மா அவங்களுக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. ஆனால் ரெண்டு பேரும் தமிழை வந்து அவ்வளோ அற்புதமாக, டிஎம்எஸ்க்கு தமிழ் அப்படிங்கிறது மதுரையிலே இருந்ததுனால தமிழ் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்த ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து தமிழ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கற்று பாடி இருந்திருக்கிறாரு. ஆனால் பி சுஷீலா அம்மா தெலுங்கு சினிமாவில் தெலுங்கு பாடல்களை பாடிட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பாடல்களை கற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு எவர்கிரீன் காம்பினேஷனாக இருந்தது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் ரெண்டு பேருமே வந்து இந்த ழா லா லா இந்த உச்சரிப்பெல்லாம் பிரமாதப்படுத்துவாங்க. இவங்களுடைய உச்சரிப்புக்காகவே இன்னைக்கு வரைக்கும் இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு பேரோட பாடல்களை இன்னைக்கு நான் ப்ளே பண்ண உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கலைஞரோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until that, this is RJ Mana signing off. Take care. Bye.